அம்பேகம ஆரம்ப பாடசாலை காலியல் பிட்டிய கல்வி வலயத்துக்குட்பட்ட வெளிவிட்டிய திவிதுர வலய கல்வி பணிமனையில் உள்ள இந்த பாடசாலையில் சுமார் 600 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். கல்வியிலும் இணைப்பாட விதானங்களிலும் திறமையை வெளிப்படுத்தும் இந்த சிறார்களுக்கு நூலகம் ஒன்று இல்லாமை பல ஆண்டுகளாக நீடித்த மிக பெரும் குறைபாடாகும். அவ்வாறிருந்தாலும் பல ஆண்டுகளாக நூலகம் ஒன்றுக்காக ஏங்கி இந்த மாணவர்கள் கண்ட கனவு பாடசாலை சமூகத்தினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய இன்று நனவானது. இவர்களின் நேர்மையான கனவுக்காக கம்மத் புத்தகங்கள் நிறைந்த புதிய நூலகம் ஒன்றை அமைத்துக் கொடுப்பதற்கான பணிகளை ஆரம்பித்தது. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் அழைப்புக்கிணங்க இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ இம்பெக்கியின் பங்கேற்புடன் இன்றைய நிகழ்வு நடைபெற்றது. அம்பேகம ஆரம்ப பாடசாலையின் சின்னஞ்சிறார்களினால் தாபோ இம்பெக்கி மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்கப்பட்டார். மிக விரைவில் நிறைவேறவுள்ள இந்த சிறார்களின் நூலக கனவுக்கான அடிக்கல்லை தாபோ இம்பெக்கி நாட்டினார். கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் கம்மத் தலைவர் ஷவான் டேனியல், அம்பேகம ஆரம்ப பாடசாலையின் அதிபர் SK சமன் சந்தன மற்றும் எல்பிட்டிய வலயக்கல்வி பணிப்பாளர் புபுது மலவர ஆராய்ச்சி ஆகியோரும் இதில் இணைந்திருந்தனர். கம்மத் பொது நிதியின் பங்களிப்புடன் நிர்மாணிக்கப்படும் இந்த நூலகத்துக்கு தாபோ இம்பெக்கி நூலகம் என பெயர் சூட்டப்படவுள்ளது. இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் சென்டில் ஷால்க், இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அரசியல் விவகாரங்கள் தொடர்பான 2ஆம் செயலாளர் ஷனதம்பா ஷாஞ்சலா, தாபோ இம்பெக்கி அறக்கட்டளையின் பிரதம நிறைவேற்றதிகாரி மிக்ஸ் பக்வானா, பிரதம செயற்பாட்டு அதிகாரி லுகானியோ நீர், இம்பெக்கியின் பிரத்யேக செயலாளர் அலன் பிள்ளை உள்ளிட்டோரை அம்பேகம ஆரம்ப பாடசாலையின் மாணவ செல்வங்கள் மிக உற்சாகமாக வரவேற்றனர். Today is a very special day for our school. We are going to have a new library initiated by Gummed the movement. Today we are proud to say that His Excellency the former President of South Africa has come to our school along with his delegates to lay the foundation stone. MTV பிரதம நிறைவேற்று அதிகாரியும் கம்மத் பிரதி தலைவருமான யசரத் கமல் சிரி, கம்மத் பொதுச் செயலாளர் பிரசன்னாத் கோரல, கம்மத் சர்வதேச தொடர்பாடல் பிரதானி அனுஷ்கா லவ்கே மற்றும் கம்மத் பிரதிநிதிகளான கயான் சம்பத், கந்தவேள் மயூரன், நிரேஷ் இளையத்தம்பி உள்ளிட்டோரும் இதன்போது இணைந்திருந்தனர். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ இம்பெக்கி தனக்கு கிடைத்த அமோக வரவேற்புக்காக இவ்வாறு நன்றி கூறினார். Thank you very, very much indeed to the children for the very warm welcome. நாம் இங்கு வருகை தந்த போது இங்குள்ள மாணவர்கள் வழங்கிய உற்சாக வரவேற்புக்கு மிக நன்றி. மாணவர்கள் இந்த மேடையில் திறமையை வெளிப்படுத்தினார்கள், அதற்கும் நன்றி. நான் ஷவான் டேனியலுக்கும் கம்மித் குழாத்தினருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இந்த திட்டத்தினாலேயே நாம் இன்று இங்கு இருக்கின்றோம். இந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். தென்னாப்பிரிக்காவில் இருந்த நிறவரி அரசாங்கத்துக்கு எதிராக நாம் நீண்டகால போராட்டத்தில் ஈடுபட்டோம். இலங்கை மக்கள் எமது நாட்டிலிருந்து மிக தொலைவில் இருந்தாலும் அவர்கள் எம்மோடு இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டனர். எனவே எமது சுதந்திர போராட்டத்தின் பங்காளர்களாகவே இலங்கை மக்களை நாம் கருதுகின்றோம். எனவே எமக்கு சுதந்திரம் கிடைத்து 30 ஆண்டுகள் கடந்திருந்தாலும் இலங்கை மக்களுக்கு இதனை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த போராட்ட காலத்தில் எம்முடன் இருந்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைய வேலை திட்டத்தில் கலந்து கொண்டதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் எவ்வாறு ஜனாதிபதி ஆனேன் என்பதை உங்களுக்கு கூறுகின்றேன். நான் ஜனாதிபதியானதற்கு புத்தகங்களே காரணம். புத்தகங்களை வாசிக்காமல் ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ உருவாக முடியாது. புத்தகங்களை வாசிக்காமல் வைத்தியராகவோ சட்டத்தரணியாகவோ உருவாக முடியாது. இந்த ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புத்தகங்களை வாசிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நூலகம் அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். இந்த மாணவர்கள் வளரும் போது புத்தகங்களை வாசிக்கும் பழக்கமும் அவர்களின் வாழ்க்கையில் இணையும். அங்கிருந்த தலைவர்கள் உருவாகுவார்கள். Indeed, as they grew up with the habit of reading.
எல்பிட்டிய வலைக்கல்வி பணிப்பாளர் புபுது மலவர ஆராய்ச்சி, வெளிவீட்டிய திவித்துர உதவி பிரதேச செயலாளர் அருணை நிசாங்சலா, கோணப்பேண்டுவள பிரதேச செயலாளர் எம் ஷர்ஃபாஸ், அம்பேகம ஆரம்ப பாடசாலையின் அதிபர் கே சமன் சந்தன, பத்தேகம போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியும் தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டருமான KGP பிரியதர்ஷன உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் இதன்போது கம்மதவுடன் கைகோர்த்திருந்தனர். இன்று கம்மதவிற்கு மிகவும் விசேடமான நாள். அதே போன்று இலங்கைக்கும் ஒரு விசேடமான நாள். சுதந்திரத்துக்காக 5 தசாப்தங்களுக்கும் அதிக காலம் தமது வாழ்க்கை அர்ப்பணித்த சிரேஷ்ட தலைவர் எம்முடன் இணைந்துள்ளார். விசேடமாக சர்வதேச ரீதியில் உலக தென்பகுதி தலைவர் என இவரை நாம் கூறலாம். அதே போன்று தென்னாப்பிரிக்காவின் தலைவர் எமது நாட்டின் தென்பகுதிக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று இன்று அவர் இங்கு வருகை தந்துள்ளமையானது கம்மத்து அடைந்த விசேட வெற்றியாகும். தாபோ எம்பக்கி என்பவர் வெறுமனே ஒரு நபர் அல்ல, அவரை ஒரு நிறுவனம் என கூறுவது சரியானதாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். தாபோ எம்பக்கி என்பவர் எமது உலக தலைவர். தலைமைத்துவம் மற்றும் அந்தந்த நாடுகளில் முன்னேற்றங்களை அடைவதற்காக வழிகாட்டுதல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கக்கூடிய ஒருவரே இவர். இவ்வாறான ஒருவர் எமது நாட்டின் தெற்கில் சிறியதொரு பாடசாலைக்கு வருகின்றார் என்றால் அவருடைய மனதை எம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அவர் கடந்த 2-3 நாட்களாக எம்முடன் கலந்துரையாடிய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களுடனான தொடர்பு மற்றும் அந்த தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மக்களுடனான தொடர்பு அற்றுப்போனால் நிறுவனத்திற்கோ அமைப்புக்கோ எதிர்காலம் இல்லாமற் போகும். கம்மத் என்பது மக்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பாகும். கம்மத் மக்களுக்குள்ளேயே பிறந்தது. கம்மதவின் எதிர்காலம் மக்களிடம் உள்ளது. எனவே மக்களுடனான இந்த தொடர்பு எம்முடன் மட்டுமன்றி உலக தலைவர்களுடனும் வலுப்படுத்துவதற்கு இன்று சிறந்த சந்தர்ப்பம் அமைந்துள்ளதாக நான் நினைக்கின்றேன். Thank you, Your Excellency, for being here, for making today so special, and we sincerely hope that when we construct the Thabo Mbeki Library, which I think we'll construct before the Thabo Mbeki Library in Johannesburg, you will honor us with your presence here once again. அம்பேகம ஆரம்ப பாடசாலைக்கும் இலங்கைக்கும் இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாளாகும். உலகளாவிய ரீதியில் மிளிரும் ஒரு பாடசாலையாக இன்று முதல் எமது பாடசாலை மாறும் என நான் நினைக்கின்றேன். எமக்கு நூலகம் ஒன்று இல்லாமை பாரிய குறைபாடாக காணப்பட்டது. 600 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். டேனியல் அவர்களே, இது 92 பர்ச்சஸ் சிறிய பூமி. எமக்கு கட்டடமில்லை, வசதிகள் குறைவாகவே உள்ளன. விளையாடும் வயதிலுள்ள மாணவர்கள் ஓடி விளையாட பொருத்தமான இடமில்லை. நாம் அதிக பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே இருக்கின்றோம். பகல் வேளையில் மாணவர்கள் செல்லும் போது இட வசதியின்மையால் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கின்றனர். கற்பதற்கு நூலகம் ஒன்று இல்லை. இவ்வாறு இருந்தாலும் எவ்வகையிலேனும் கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுத்து புலமை பரிசிலில் சிறந்த பெறுபவர்களை பதிவு செய்த முதன்மை பாடசாலையாக இந்த கல்வி வலயத்தில் நமது பாடசாலை உயர்த்தியுள்ளோம். நாம் இந்த இடத்தில் இருக்கின்றோம். எனினும் இன்று முதல் எதிர்காலத்தில் உங்கள் அனைவரது ஒத்துழைப்புடனும் இன்னும் முன்னோக்கி செல்வோம். இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க நாளில் இணைந்துள்ள மதிப்புக்குரிய தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி உள்ளிட்ட அனைவருக்கும் எமது நன்றிகள். கம்மெத்தவுக்கும் நன்றி. இது போன்ற கைங்கரியத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் பலமும் தைரியமும் அதிர்ஷ்டமும் கிடைக்க வேண்டும் என மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள், கிராமத்தினர் அனைவரும் சார்பாகவும் நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வின் போது தாபோ எம்பக்கிக்கு அதிபரினால் நினைவு சின்னம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் பின்னர் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ எம்பக்கி மாணவர்களுடனும் கம்மத் பிரதிநிதிகளுடனும் சிநேகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபடவும் மறக்கவில்லை. தாபோ எம்பக்கி என்பவர் தேசம் ஒன்றை கட்டியெழுப்பிய முன்னோடி. இவ்வாறான தலைவர்களை இந்த பாடசாலையிலிருந்து உருவாக்கும் எதிர்பார்ப்புடனேயே இன்னும் சில மாதங்களில் நிர்மாணப் பணிகள் பூர்த்தியாக உள்ள இந்த நூலகத்துக்கு தாபோ எம்பக்கி நூலகம் என கம்மத் பெயரிட்டுள்ளது.